வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கும் நம்ம சேனலில் ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் நம்ம சோலோ சிக்காவோ அவருடைய கேரக்டர் பிரேக் பண்ணது, சிஎம் பங்க் வெர்சஸ் ட்ரூ மேக்கின்டர் மேட்ச்சில் செத்ரோன் ஸ்பெஷல் கெஸ்ட் ரெஃப்ரியாக வருவாரா, இதே போல் ஒரு சில ரெஸ்லிங் செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனல் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போகிற ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. முதல் செய்தி எதை பற்றி பார்க்க போகலாம்? சரி, முதல் செய்தியை நம்ம சிஎம் பங்கை பற்றி பார்க்கலாமா? சிஎம் பங்குக்கும் ட்ரூ மேக்கின்டைருக்கும் டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா சம்மர்ஸ்லாமில் மேட்ச் பிளான் பண்ண இருக்கிறாங்க. இதில் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா செத்ரோன்ஸ் ஆட் ஆகி ட்ரிபிள் த்ரெட்டாக மேட்ச் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம சேனல்லே பார்த்துருந்தோம். நிறைய நியூஸ் சேனலில் பார்த்துருப்பீங்க, ரெஸ்லிங் அப்சர்வர்ஸில் பார்த்துருப்பீங்க. இப்போது ஒரு சில செய்திகள் கிடச்சிருக்கு. என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் டபிள்யூபிள்யூ நெக்ஸ்ட் இயர் ரெஸ்ல்மேனியாவில் ஒரு சாம்பியன்ஷிப் மேட்சாக இவங்க ட்ரிபிள் த்ரெட்டாக ஒரு ஃபியூட் நடக்கும். அதனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த சம்மர்ஸ்லாமில் மேட்ச் ட்ரிபிள் த்ரெட்டாக நடக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லப்படுது. நான் அப்படி பார்த்தா நீ சொன்னது ரைட்டாக இருக்குது அப்படின்னா நம்ம செத்ரோன்ஸுக்கு ஃபியூட் இருக்காது. செத்ரோன்ஸ் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, செத்ரோன்ஸ்க்கு டபிள்யூபிள்யூ இப்படி ஒரு பிளான் பண்ணியிருக்கிறதாகவும் ஒரு சில செய்திகள் கிடச்சிருக்குது. அதாவது செத்ரோன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் ஸ்பெஷல் கெஸ்ட் ரெஃப்ரியாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸ்பெஷல் கெஸ்ட் ரெஃப்ரி இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? எஸ், ஸ்பெஷல் கெஸ்ட் ரெஃப்ரியாக அந்த மேட்ச்சில் ஒருவர் செத்ரோன்ஸ் வந்தார்னா கண்டிப்பாக சொல்கிறேன் ஒரு ரிசல்ட்டை டபிள்யூபிள்யூ கொடுக்கவே மாட்டானுங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா செத்ரோன்ஸுக்கு சிஎம் பங்கையும் ஆகாது, ட்ரூ மேக்கின்டைரும் ஆகாது. இதுக்கு முன்னாடி அண்டர்டேக்கருக்கும் ட்ரிபிள் ஹெச்சுக்கும் மேட்ச் நடக்கும்போது ஷான் மைக்கேல் வந்தார். அந்த மேட்ச்லேயே நம்ம ஒரு சைடு பார்த்தோம். ஷான் மைக்கேல் ட்ரிபிள் ஹெச்சோட ஃப்ரெண்டு, அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம். கடைசியில் அண்டர்டேக்கர் தான் வின் பண்ண வச்சார், நேர்மையாக இருந்தார். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது இருக்காது, ரெண்டு பேருமே பிடிக்காது. அப்போது செத்ரோன்ஸ் யார் சப்போர்ட் பண்ணுவார்? சப்போஸ் இந்த மேட்ச்சில் நடக்கும்போதே பார்த்தீங்கன்னா செத்ரோன்ஸை லைட்டாக ட்ரூ மேக்கின்டைரோ அல்லது சிஎம் பாங்கோ இப்படி அடித்தாலே போதும், இவர் கடுப்பாயிடுவார், மொத்தமாக அடிச்சு விட்டுருவார். இந்த மூணு பேருக்குள்ள ட்ரிபிள் த்ரெட் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிடும். ஸோ அதை வச்சு சொல்கிறாங்க சிஎம் பாங் வெர்சஸ் ட்ரூ மேக்கின்டைருக்குள்ள மேட்ச்சில் செத்ரோன்ஸ் ஸ்பெஷல் கெஸ்ட் ரெஃப்ரியாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு வந்தால் உண்மையிலே நல்லா தான்ப்பா இருக்கும். ஏன்னா சிஎம் பாங் தான் ட்ரூ மேக்கின்டைரோட மேட்ச்சில் போயிட்டு பல கலகத்தை ஏற்படுத்துவார். சிஎம் பாங்கோட மேட்ச்லேயே ஒருத்தன் கலகத்தை ஏற்படுத்தினானா அந்த ஃபீல்டு எப்படி இருக்கும்? செம்மையாக இருக்கும்ல. அதை வச்சு சொல்கிறேன். இது ஒன்லி ரூமர் தான், நடக்குதா அப்படிங்கிறத அப்கமிங் நம்ம மண்டே நைட் ரா வீக்லி ஷோஸில் பார்க்கலாம். இந்த வர சிஎம் பாங் மண்டே நைட் ராக்கு வராரு, இதை பற்றி சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். எம்ஜேஎஃப் அப்படிங்கிற மல்யுத்தர பீத்தை பற்றி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இவர் கிட்டத்தட்ட 1 இயராக பார்த்தீங்கன்னா இன்ஜுரினால் ரெஸ்லிங் பண்ணாமல் இருந்தார். அந்த நேரத்தில் கூட டபிள்யூபிள்யூக்கெலாம் வருவாருன்னு சொல்லப்பட்டது. பட் ஆனால் வரல, இப்போ ஏடபிள்யூக்கே போயிட்டார். அவர் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஏடபிள்யூவில் இன்டர்நேஷ்னல் சாம்பியன்ஷிப்பை பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காரு. இது ஆரம்பத்தில் காண்டினென்டல் அப்படின்னு தான் வச்சுருந்தாங்க எனக்கு இந்த சாம்பியன்ஷிப். அது எனக்கு ஞாபகம் இல்லை. ஆக்சுவலி ஏடபிள்யூவில் இருக்கிற மைனஸை என்ன பார்த்தீங்கன்னா என்னென்ன சாம்பியன்ஷிப் என்னென்ன டிவிஷன் அப்படிங்கிறது தெரியாது எனக்கு. இந்த சாம்பியன்ஷிப் ஸ்டார்டிங்கில் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் கொண்டு வந்த மாதிரி தான் இருந்தது. யார் வின் பண்ணா? ஆரஞ்சு கேசரி வின் பண்ணாரோ? ஞாபகம் இல்லை. நெவில் வின் பண்ணார். ஸோ அதுக்கப்புறமா இந்த சாம்பியன்ஷிப்பை பார்த்தீங்கன்னா இந்த லண்டனில் நடந்ததில்ல, அப்போ போன வருஷம் லண்டன், அதில் தான் கொண்டு வந்தானுங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நிறைய பேர்கிட்ட கை மாறி இருக்குது, ஜான் மாக்ஸ்லிட்டாக மாறி இருக்குது. இது நாள் வரைக்கும் இந்த சாம்பியன்ஷிப் என்ன டிவிஷன் சாம்பியன்ஷிப் அப்படின்னு தெரியல. ஏடபிள்யூவில் நிறைய சாம்பியன்ஷிப் இருக்குது, எந்தெந்த சாம்பியன்ஷிப் என்னென்ன டிவிஷனே தெரியல. இப்போ டபிள்யூவில் மிட்கார்ட் டிவிஷனு, மெயின் டிவிஷன் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அதுதான் இருக்கிறதே மிகப்பெரிய மைனஸாக இருக்குது. ரோமன் ரெய்ன்ஸுக்கும் ராக்குக்குமான அந்த ஃபியூடு, ரோமன் ரெய்ன்ஸுக்கும் கோடி ரோட்ஸ்க்குமான அந்த ஃபியூடில் ஒன் டைம் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் சொல்லியிருந்தார், நான் ஒரு வேளை சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணிட்டேன்னா எங்கள் அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி நான் ஈகிள் சாம்பியன்ஷிப்பை திருப்பி கொண்டு வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இப்போ உள்ள காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமேட்டாக நான் ஈகிள் சாம்பியன்ஷிப்பை என்னுடைய டிசைனிங்கில் கொண்டு வருவேன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இப்போ கோலி ரோட்ஸ் வச்சிருக்கிற சாம்பியன்ஷிப்பை பார்த்தீங்கன்னா நியூ சாம்பியன்ஷிப் கொண்டு வர முடியாதான்னு கேட்டிங்கன்னா இதை பற்றின தெளிவான விளக்கங்கள் கிடச்சிருக்குது. ஸ்டில் பிளானிங் ஃபார் த ஈகிள் சாம்பியன்ஷிப். கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் சம்மர்ஸ்லாமில் அவரோட டைட்டில் இழக்க போகிறது கிடையாதான். அவரோட டைட்டில் ரேஞ்சின் மேபி இன்னும் நாட்கள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த நேரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் அவருடைய கஸ்டமேட் சாம்பியன்ஷிப்பை கொண்டு வருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. மேபி அந்த டைட்டில் நல்லா இருந்ததுன்னா அதுவே மெயின் ஷோ சாம்பியன்ஷிப்பாக கூட ஆகலாம். அதுக்கு வாய்ப்பு இல்லை, டபிள்யூபிள்யூ தான் விடமாட்டானுங்க. ஏன்னா அன்டிஸ்பியூட்டட் டபிள்யூபிள்யூ சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறது அந்த சிம்பிள் லோகோ எல்லாமே பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூ புரியாது. அதில் கஸ்டமேட்டாக ஏதாவது ஒரு சில விஷயங்கள் பண்ணால் டபிள்யூபிள்யூ ஓகேன்னு சொல்லி ஏற்றுக்குவாங்க. டோட்டலாக டைட்டிலே மாற்றிட்டு கோடி ரோட்ஸோடைய சிம்பிளை போட்டுட்டு அந்த ஈகிள் சாம்பியன்ஷிப்பையும் போட்டால் அப்படி ஏற்றுக்குவானுங்களா? ஏற்றுக்க மாட்டானுங்கள்ல. அப்போ அதை வச்சு சொல்கிறேன். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு இந்த சாம்பியன்ஷிப்பை ஒருவேளை கோடி ரோட்ஸ் கொண்டு வந்தால் ஒரு சில தினங்கள் அல்லது ஒரு சில வாரங்கள் அல்லது ஒரு சில மாதங்கள் இந்த சாம்பியன்ஷிப் இருக்கிற மாதிரி எப்படி காட்டலாம்.
ஸோ இதை வச்சு என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னு தெரில. இப்போதைக்கு இந்த செய்தி கிடச்சிருக்குது. WWE வந்து கோடி ரோட்ஸை வச்சு புதுசாக ஒரு சாம்பியன்ஷிப் கொண்டு வரப்படாங்க. அது வந்து ஈகிள் சாம்பியன்ஷிப்னு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு சில தினங்கள் வந்துருக்குது. அவர் சாம்பியன்ஷிப் வின் பண்ண உடனே அந்த ஈகிள் சாம்பியன்ஷிப் கொண்டு வராருன்னு இது நாள் வரைக்கும் கொண்டு வரல. இப்போ அகெயின் வந்து இது ரீப்ளே இருக்குது. சரி வெயிட் பண்ணுவோம் கொண்டு வராரா இல்லையான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா 3 வருஷம் ஆகிடுச்சு. நம்ம சம்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தண்டோடோம் எராலேருந்து உங்களுக்கான ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தண்டோடோம் எரா அப்படின்னு சொல்லும்போது அந்த லைட் எஃபெக்ட் தாங்க ஞாபகம் இருக்குது. ஏன்னா இப்போ உள்ள மெயின் ஷோவில் இப்போது போன வருஷம் ரோமன் ரெயின்ஸ் வரும்போது அந்த 6 அடி 12 அடியில் செலவு வைக்கிற மாதிரி காட்டினது, இந்த விஎஃப்எக்ஸ்லாம் நிறைய பண்ணுவானுங்க. அப்படி இந்த ரசல்மேனியாக்கு அப்புறமா காசு ரொம்ப செலவாகுதுன்னு சொல்லிட்டு இந்த ஸ்க்ரீனையே கஞ்சா பயிலுக்கு சிறுசாகிட்டானுங்க, பொடுசாகிட்டானுங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் மாற்றிட்டானுங்க. எப்படி சொல்ல, WWE அந்த காசு சம்பாதிக்கணும், ஆடியன்ஸ் அதிகமாக கொண்டு வர சொல்லிட்டு நிறைய இதை சிறுசாகிட்டானுங்க, மூடையும் சேர்த்து சிறுசாகிட்டானுங்க போல இருக்குது. ஏன்னா ரசல்மேனியாக்கு அப்புறமா ஸ்டோரி அந்த அளவுக்கு நிறைய இது நல்லா இல்லை. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் WWE பார்த்தீங்கன்னா இன்னொரு தண்டோடோம் எராவை கொண்டு வந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கும்போது எனக்கு தோணுது. ஏன் கேட்டிங்கன்னா அந்த டைம் நல்லா இருந்துங்க. ஆடியன்ஸே இல்லாட்டாலும் ஒரு ரசிலர் வர்றாருன்னா சுற்றி ரெட் கலர் லைட் எரியும், அந்த ஃபயர் எஃபெக்ட்டு அதெல்லாம் உண்மையிலே வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் தண்டோடோம் எரால அந்த மேட்சஸ் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், இன்டர்வெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், உண்மையிலே சூப்பராக இருக்கும். ஸோ அது நடந்து 3 வருஷம் ஆயிடுச்சு. உங்களை எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தண்டோடோம் எரா வந்து 3 வருஷம் ஆயிடுச்சு. மேபி இதுக்கப்புறமா ஒரு கோவிடோ அல்லது வேறு ஏதாவது பிரச்சனை நடந்துன்னா மீண்டும் அந்த தண்டோடோம் எராவை நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்த செய்தி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சோலோ சிகாவை வந்து அவருடைய கேரக்டரை பற்றினா பிரேக் பண்ணியிருக்கிறாரு. ஆக்சுவலி சோலோ சிகாவை பார்த்தீங்கன்னா சமீபத்தில் இந்த சாமி ஜெயின் அவர் கூட சேர்ந்துருக்கும்போது ஒரு சில வாட்டி பார்த்தீங்கன்னா அவருடைய கேரக்டரை வந்து பிரேக் பண்ணியிருக்காரு. இப்படி வச்சு சிரிக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காரு. இப்போது ஆடியன்ஸ் சைடு பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க வந்து சோலோ நீங்கள் வந்து ஈட் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது ஈட் தானே ஈட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈட்டை பார்த்தீங்கன்னா க்யூட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம சோளச்சிக்கவா அண்ணன் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காரு. இது வந்து ஆடியன்ஸ் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்போர்ட் சைடு வந்து ஏதோ ஒரு லேடி பார்த்தீங்கன்னா கேட்டிருக்கிறாங்க. அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா சோலோ சிகாவா பண்ணியிருக்காரு. அப்போ அவரும் மனுஷன் தானப்பா, சிரிச்சா தப்பான்னு கேட்டிங்கன்னா சோலோ சிகாவெல்லாம் அண்டாவையாங்க. அவர் தான் சிரித்து நம்ம பார்க்கவே முடியாது. இந்த பிளாஸ்டர் போட்ட மாதிரி இருப்பார். இப்படி மூஞ்சி எப்படி வச்சுக்கிட்டு நம்ம கக்கா போனால் எப்படி மூஞ்சி வச்சுக்குவோம் அந்த மாதிரி விட்டு ஆன்னு வச்சுக்குவார். அப்படிப்பட்ட மனுஷன் இந்த மாதிரி சிரிக்கிறதெல்லாம் பார்க்குறது அப்படிங்கிறது ராரான விஷயம். ஸோ அது வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான ரஸ்லிங் செய்திகள் அவ்வளோதான். பிடிச்சிருந்துன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய அதர் சேனல் இருக்குது, ரஸ்லிங் கிங் 2 இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எண்டு ஸ்க்ரீனில் ரஸ்லிங் கிங் 2லேயும் நிறைய ரஸ்லிங் ஃபேக்ட்ஸை பற்றியும் நிறைய டாப் 10 வீடியோஸை பற்றியும் போட்டுட்ருக்கோம். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க எண்டு ஸ்க்ரீனில் ரஸ்லிங் கிங் 2 உடைய வீடியோ இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.